வணக்கம். ட்ரிபிள் அகாடமியில் ஜோதிராஜ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு தனுசு ராசி லக்கணக்காரர்களின் தலைவிதி என்ன மாறுமா? தனுசு ராசி லக்கணக்காரர்களின் தலைவிதி என்ன, இது மாறுமா? இதுதான் நம்ம தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி 1 இயர், அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து பயன்பெறலாம். இப்போ நாம் வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். தனுசு ராசி லக்கணக்காரர்களின் தலைவிதி என்ன, இது நிலைமை மாறுமா? இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இறைவன் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை நடித்து விட்டு போகிறோம் இந்த உலகில், அவ்வளவுதான். ஒரு சிலர் எந்தவித முயற்சியும் இல்லாமல் அதிவேகமாக முன்னேறி வாழ்வின் உச்சத்தில் இருக்கிறார்கள். மற்றும் சிலர் முயற்சிகளை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. கஷ்டப்பட்டு தீவிர முயற்சித்தும் எந்த பலனும் அனுபவிக்க முடியாமல் திணறுகிறார்கள். இதற்கு என்னதான் காரணம்? ஒரே வார்த்தையில் தலைவிதி என்று சொல்லி தப்பித்து கொள்ளக்கூடாது. இன்று நம்ம தனுசு ராசி லக்னக்காரர்களின் குணாதிசயங்களை பார்ப்போம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அமைப்பு என்ன, அவர்கள் தலைவிதி தான் என்ன, இவர்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பது தான் என்ன, இவர்களுக்கு தேர்வுதான் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசி லக்கணக்காரர்கள் அனைவரும் பார்த்து பயனடையுங்கள். பதிவின் சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்து கொண்டு முன்னேறி சென்றாலே போதும். அதுவே இந்த பதிவின் வெற்றியாகும். ஜாதகத்தின் காலபுருஷ தத்துவப்படி, ஜாதகத்தில் ஜோதிடத்தில் காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வருவதுதான் தனுசு. குரு பகவான் இங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் ஆகிறார். மூலம் என்ற 1, 2, 3, 4 பாதங்களை உடைய கேது பகவான் நட்சத்திரமும், பூராடம் 1, 2, 3, 4 என்ற பாதங்களை உடைய சுக்கிரன் பகவானின் நட்சத்திரமும், உத்திராடம் 1 பாதத்தை கொண்டு உள்ள சூரியன் பகவானின் நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களின் பொதுவான குணாதிசயம் என்றால் தனுசு, அதாவது குரு பகவான், இதனுடைய வீடியாவது குரு பகவான். குரு பகவான் என்றாலே பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் தான். ஓகேவா? தனுசு ராசி என்றாலே பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், இதுக்கு பேர் போனவங்க. காலபுருஷ தத்துவப்படி 9வது முழுக்க பாக்கியம் செய்தவர்கள் தான், புண்ணியவான்கள் தான், புண்ணியம் செய்தவர்கள். ஏன்னா இவருடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதனுடைய தெரிஞ்சிடும். பாருங்கள், மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு தங்கள் சக்திக்கு மீறி கோமாளித்தனமாக உதவி செய்வது. தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு தங்கள் சக்திக்கு மீறி கோமாளித்தனமாக உதவி செய்து தேவையில்லாமல் நண்பர்களிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பது, இதெல்லாம் இவங்களுடைய தான். பெரிய பெரிய இலக்கு லட்சியங்களை சுமப்பது, பெரிய பெரிய பதவிக்கு இலக்கு வைப்பது, அரசை ஆள்வது போல இந்த மாதிரி பெரிய இலக்கு வைக்கிறது தான் இவங்களுடைய குணாதிசயம். அடுத்து பார்த்திங்கன்னா, மிகவும் தாராள குணம், அதாவது மற்றவர்களுக்காகவே வாழ்வது, மற்றவர்களுக்காகவே சிந்திப்பது, மற்றவர்களுக்காகவே பேசுவது, மற்றவர்களுக்காகவே செயல்படுவது, மற்றவர்களுக்காகவே மடிவது. இவர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்பவர்கள். 99% தெய்வ பக்தி மிக்கவர்கள். இது 9ஆம் பாவகம் பாகிஸ்தான் வேற. 99% தெய்வ அனுக்கிரகம் பெற்றவர்கள். யார் யாருக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் இவர்கள் முதுகில் அல்ல, நெஞ்சிலே நேருக்கு நேர குத்துவார்கள். இவர்கள் தனுசு ராசிக்காரங்க. இவங்க யார் யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் இவங்களுக்கு முதுகில் இல்லை, நெஞ்சில் நேருக்கு நேராக குத்துவாங்க. இந்த மாதிரியான சுற்றி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. சரி, இவர்களுக்கு தனுசு ராசி லக்கணக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த அமைப்பு தான் என்ன, விதிக்கப்பட்டது தான் என்ன, இவங்களுடைய தலைவிதி தான் என்ன, இதை பார்த்துட்டோன்னா ஓரளவு பார்த்துக்கலாம். இவர்கள் அறிவு மேதைகள், அதாவது டாப்பர் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட் எல்லாம் இவங்க தான், தனுசு ராசிக்காரங்க தான். அடுத்தவர்களை விரைவாக கவரக்கூடியவர்கள், ஒழுக்கசீலர்கள், பிறவியிலேயே பணக்காரர்களாக பிறந்திருப்பார்கள். ஏழையாக பிறந்தால் நிச்சயம் பணக்காரர்களாக மாறுவார்கள், வாழ்வார்கள். 2ஆம் வீடும் 3ஆம் வீடும் சனி பகவானோட வீடு. 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் சனி பகவான் அதிபதியாக
ஆகவே எந்தவித எவ்வளவு புண்ணியம் சேர்த்தாலும் செய்தாலும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் 99 வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசி ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை பேசிவிட்டால் அந்த தப்பான வார்த்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு இவர்களை அனைவரையும் காயப்படுத்தி இவர்கள் தப்பானவர்களாக காட்டப்படுவார்கள். இவர்களுடைய ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் 99 வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் பேசினாலும் ஒரு வார்த்தை, ஏன்னா சனி பகவான் இருக்காரு, இங்கே செவ்வாய் உச்சமாகிறாரு, இப்படி ஏகப்பட்ட குளறுபடி இருக்கனால இவங்களுடைய வார்த்தைகள் 99% மகான் மாதிரி தான் பேசுவாங்க, நல்லா புத்திசாலியாக பேசுவாங்க, நல்லா அறிவாக பேசுவாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் 1% ஏதாவது தங்களை மீறி ஒரு வார்த்தை தவறான வார்த்தையை உபயோகப்படுத்தி அது அனைவரையும் காயப்படுத்தி இவர்களை தப்பானவர்களாகவே காட்டிவிடும். இவங்களுடைய குணாதிசயம் அதுதான், இவங்க தலைவிதியும் அதுதான். எவ்வளவு பணம் சேர்த்தாலும் சேர்த்து வைக்க இயலாத நிலை உண்டாகும். இவ்வளவு தான் இவங்க பணம் சேர்த்தாலும் சேர்த்து வைக்க முடியாது. ஏன்னா குரு நீசம். ஓகேவா, 1க்கும் 4க்கும் அதிபதி குரு, பொருளாதாரம் இல்லையா, அவர் நீசமாயிருக்காரு. அதனால் எவ்வளவு தான் இவங்க பணம் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்க முடியாது. 50 வயதை கடக்கும்போது குடும்பத்தில் 2ஆம் வீடு குடும்பம்ல, குடும்பத்தில் சதா வாக்குவாதம் நடைபெற்று கொண்டே இருக்கும். இது இவர்களுக்கு இறைவன் கொடுத்த தலைவிதி தான். அடுத்து பார்த்தோன்னா 3ஆம் இடத்தில் முயற்சி சாரணத்தில் சனி, 3ஆம் பாவகம் யார் இருக்கா, அதுவும் சனி வீடு தான், அதிபதி சனி. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் முயற்சி காட்டுற பலன் கிடைப்பது அரிது. 95% தாங்கள் செய்ய நினைப்பதை செய்ய இயலாது. இந்த தனுசு ராசிக்காரங்க தாம் நினைக்கிறத செய்ய முடியாது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, மந்தகாரகன், மந்தவர் இருக்கிறதுனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவ்வளவு நடக்க விடாமல் பண்ணுவாது. இது இவங்க தலைவிதி தான். அடுத்து தங்களுக்கு இஷ்டப்பட்ட கல்வி கற்க இயலாது. ஏதோ படித்தோம், வேலைக்கு போனோம் என்று தான் இருப்பார்கள். திருப்தியற்ற நிலை. குடும்பத்திற்காகவே வேலைக்கு செல்ல வேண்டுமே என்ற கடமைக்காக செல்வார்கள். இது ஒரு அமைப்பு. அடுத்து 4ஆம் வீட்டில் ராசிநாதனாகிய குரு பகவானே ஆகிறார். 4ஆம் வீட்டுக்கும் யார், குரு தான். 4ஆம் வீட்டுக்கும் லக்னகாரனும் ராசிநாதனும் 4ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மா இருக்கும் வரை அவ்வளவு உசிதம் இல்லை. ஏன்னா இது 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம். அப்போ அந்த அம்மா நல்லா இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா சுகபோகமாக இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணுக்கு பின்னாடி தான். ஏன்னா இங்கே 12ல் சந்திரன் நீசம், தாய் நீசம் இல்லையா, 12ல் நீசம் ஆனால அவங்களுடைய கண்ணுக்கு பின்னாடி இவங்க பெரிய பெரும் பணக்காரங்களாக மாறுவாங்க தனுசு ராசிக்காரவங்க. ஓகேவா, இது 65% 70%க்கு பொருந்தும். மக்கள் இங்கே உங்களுடைய நண்பர்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து 5ஆம் வீடு 12ஆம் வீடு செவ்வாய். 5ஆம் வீடும் 12ஆம் வீடும் செவ்வாய் வீடு. செவ்வாய்னா அப்போ 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் இல்லையா. அப்போ குழந்தைகள் பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். தங்கள் இஷ்டத்துக்கு தான் செய்வார்கள். இவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இருப்பாங்க. அடுத்து 6ஆம் அதிபதி சுக்கிரனும் 11லும் சுக்கிரன். 6ஆம் அதிபதியும் 11லும் சுக்கிரன் இருந்தாலும் இந்த சுக்கிரன் 4ல் உச்சமாகிறாரு, 10ல் நீசமாகிறாரு. இந்த 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி சந்திரன் போய் உட்கார்றாரு. 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி சந்திரன் போய் உச்சமாகிறாரு. ஆக இவங்க சந்திரன் உச்சமாகறனால இவங்க அழகில் மயங்குவார்கள். அழகில் ஆணாக இருந்த பெண்ணிட்டும், பெண்ணாக இருந்த ஆணிடமும் அழகில் மயங்கி ஏமாந்து போவார்கள். இதுவும் ஒரு தலைவிதி தான். ஏமாந்து போயிடுவாங்க. அதனாலே மனசு விரக்தி அடைவாங்க. இது 90% நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி தனுசு பெண்ணுக்கு கணவன் இருந்தால் இல்லாத மாதிரி தான், திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆண் தனுசாக இருந்தால் விரக்தியோடு தான் வாழ்வார்கள். இந்த மாதிரியான தனுஷோட அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் புதன், 10ஆம் இடமும் புதன். ஓகேவா, 7ஆம் இடம் களத்திரகாரன் புதன், 10ஆம் இடமும் புதன். புதன் உச்சம். 10ஆம் இடத்துல புதன் உச்சம், 7ஆம் இடத்து களத்துக்காரன். அப்போ தொழில் பண்ணினாதான், சம்பாத்தியம் இருந்தால்தான் மதிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு. தொழில் இருந்தால் தான் களத்திரத்தை மதிப்பாங்கங்கிறது கணக்கு. அடுத்து 8ஆம் இட சந்திரன் 6ல் உச்சம். சந்திரன் இருக்கார் இல்லையா, 8ஆம் இட சந்திரன் 6ல் உச்சமாகிறாரு. ஆகவே மனது எப்போதும் இவர்களுக்கு எதிரியாகவே இருக்கும்.
இவங்க மனசு இவங்களுக்கு எதிரியாக தான் இருக்கும். இவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். என்னடா இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களே புலம்புற மாதிரியே தான் இருக்கும். இவங்க 6ஆம் வீட்டில் சந்திரன் 8ஆம் அதிபதி இருக்கனால 98% நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதை வெளியில் மூச்சு காட்ட மாட்டாங்க. ஆனால் 2% நல்லது நடக்காது. அந்த 2% நடக்காத விஷயத்த பெருசாக சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. அது இவங்க மனதே தான் எதிரி. அதே மாதிரி 9ஆம் அதிபதி சிம்மம் 5இல் உச்சம். 9ஆம் அதிபதி சிம்மம் சூரியன் இருக்கார் இல்லையா, இவர் 5இல் உச்சம். இவர்கள் எவ்வளவு அடிபட்டாலும் தோற்றாலும் வீழ்ந்தாலும் என்றாவது வாழ்நாளில் உச்சம் தொட்டே தீர்வர். இந்த தனுசு ராசிக்காரங்க 9 புண்ணியஸ்தானம், அதாவது பாக்கியஸ்தானம் இல்லையா, பாக்கியஸ்தானம் அதிபதி 5இல் போய் உச்சமாகிறாரு. அதனால் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக உச்சம் தொட்டே தீர்வர். இறந்த பின்னும் இவங்க பேர் பேசப்படுற அளவுக்கு வாழ்ந்துட்டு தான் சாவாங்க. அதே மாதிரி 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் அவயோகமான களத்திரம் நண்பர்கள், அதாவது இந்த உபயராசி உபயலக்கணத்திற்கு 7ஆம் பாதகாதிபதி தான் புதனாக வர்றாரு. அவர் தான் 10ஆம் இடத்துலையும் உச்சமாகிறாரு. பாதகாதிபதி தான் உச்சமாக ஆகிறாரு. 10ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது 10ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஒரே ஆள் தான். இவங்க பாதகாதிபதி புதனாக இருக்கிறதுனால இவருக்கு அவயோகமான களத்திரம், அதாவது மனதுக்கு பிடித்த ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டோம், ஏதோ வாழ்கிறோம், அப்படி தான் வாழ்வாங்களே தவிர ரொம்ப மனசுக்கு ஒத்து மனமொத்து தம்பதிகளாக அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் சமூகத்தில் நல்லா கௌரவமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கணவன் மனைவி தான் இருப்பாங்க. இவர்களுக்கு பணத்தை இழப்பர், நண்பர்களுக்காக பணத்தை இழப்பர், ஜாமீன் போட்டு பணத்தை இழந்து விடுவார், சீட்டு வசூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்து போவாங்க. சீட்டு வசூல் பண்ணி கொடுத்து வேறு யார்கிட்டயா மொத்தமாக பணத்தை கொடுப்பாங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க. இதெல்லாமே தனுசு கேடர் தான். தனுசு கேடரில் இருக்கிறவங்க தான் சீட்டு பணம் கட்டி யாராவது மோசடி பண்ணி போயிடுவாங்க, இவங்க மாட்டிக்குவாங்க. இவங்க அந்த வாங்கி கட்டினவங்ககிட்ட எல்லாப்புறம் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பதில் இவர்களை தான் சொல்கிறோம். அப்படி அதாவது ஜாமீன் எந்த காரணத்தை கொண்டும் போடக்கூடாது. டாக்குமெண்டேஷன், பத்திரங்கள் பதிவு எதுலனாலும் சரி ஒரு முறைக்கு 10 முறை படித்து பார்த்து தான் இவங்க கையெழுத்தை போடணும். ஏன்னா பாதகாதிபதியாக புதன் வர்றதுனால நண்பர்கள் வட்டத்திலையும் கலத்திர வட்டத்திலையும் இவங்க கவனமாக தான் செயல்படணும். இல்லைனா அந்த புதன் பாதகத்தை செய்வார். நண்பர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். உறுதி. அது இவங்க தலைவிதி தான். அடுத்து 6இல் சுக்கிரன் 11இல் சுக்கிரன் 6இல் சுக்கிரன் 11இல் சுக்கிரன். இவங்க பணமும் சம்பாதிப்பாங்க. ஏன்னா 11 லாபகாரம் இல்லையா, சுக்கிரன் லாபம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். பணமும் லாபம் நிறைய சம்பாதிப்பாங்க. அதே அளவுக்கு எதிரிகளையும் சம்பாதிச்சிருவாங்க. அதே அளவுக்கு பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எதிரிகளையும் சம்பாதிப்பாங்க. இதுவும் அவங்க தலைவிதி தான். அடுத்து 5இலும் 12இலும் செவ்வாய். தங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளால் மன வருத்தம் உண்டு. 5ம் 12லையும் செவ்வாய் இருக்குது. பிள்ளைகளால் மன வருத்தம். பிள்ளைகள் சொல்லனாடி கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்து தான் செய்வாங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களோட எதிர்பார்ப்பு என்னதான், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்க்கை துணை நல்லதாக அமைந்தாலும் அமையும், அமையாட்டாலும் அமையாது. வாழ்க்கை துணை அமையணுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஆனால் அமையுமா அமையாதாங்கிறது அதுக்கு, ஏன்னா 7ஆம் இடம் பாதகாதிபதி. அப்போ முன்ன பின்ன தான் இருக்கும். இவங்க பொறுமை செய்யப்பதன்மை விட்டு கொடுத்த லிஸ்ட்டில் தான் இருக்கணும். அப்படி தான் வண்டி ஓட்டணும். ஓகேவா? அடுத்து இவங்க ஆன்மீகம், கோவில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்கு இருப்பார்கள். அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோயில் விழாக்கள் தச்சு இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தோம்னா அற்புதமாக அந்த இதை நிர்வாகம் பண்ணி நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்து தந்தை மூலம் பதவி, பெரிய மனித நட்பு, தந்தை வழியில், அதாவது 9ஆம் இடம் தான் இவங்களுக்கு காலபுருஷத்துக்கு 9ஆம் இல்லையா, அது தந்தை வேறு சூரியனோட உச்சம் 5ல். அதனால் தந்தை மூலம் பெரிய பதவி, பெரிய மனிதர்கள் நட்பெல்லாம் கிடைக்கும். பணம் சம்பாத்தியம் எல்லாமே நல்லா வரும். ஆனால் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு பணம்லாம் நிறைய வரும். ஏன்னா இவங்களை சுற்றி ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இவங்க கவனமாக பணத்தை கையாளணும். அதுதான் இவங்க முக்கியமாக வச்சுக்கணும். இல்லைன்னா பணத்தெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, ஏன்னா 7ஆம் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, சுற்றிட்டு போயிடுவாங்க. அடுத்து வரும் 2 வருஷத்துக்கு அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போ கோச்சாரத்தில் 3ல் சனி இருக்கார். கோச்சாரத்தில் 3ல் சனி இருக்கார், 4ல் ராகு இருக்காது, 6ல் குரு இருக்கார், 10ல் கேது இருக்கார்.
இவங்க தான் அதாவது நீண்ட கால இடம்பெயர்ற கிரகங்கள் இவங்க இருக்காங்க. ராசிநாதன் 6ல் இருப்பதால் பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. ராசிநாதன் குரு வந்து இங்கே இருக்கிறனால பெரிய பெரிய முடிவுகள்லாம் இந்த வருஷங்களில் எடுக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு செக்கப், மாற்று செக்கப்பு, ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோளாறுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், கவனம். அடுத்து பணிபுரியும் இடத்துல தடங்கள், பிரச்சனைகள், டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கிறது, கையெழுத்து போடுறது, இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வர்ற காலகட்டங்களில். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் ஆலங்குடி குரு ஸ்தலத்தில் போய் புதன்கிழமை ராத்திரி அங்கே போய் தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து சாமி குரு பகவானை கும்பிட்டுட்டு புளியோதரை, தயிர் சாதம், அன்னதானம் செஞ்சால் வெகு சிறப்பு. அது மாதிரி படித்த ஆசிரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வயது முதிர்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது நல்லது செஞ்சிங்கன்னா, ஏதாவது விஷயங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும். தங்கள் சுய ஜாதகங்களை பரிசீலனை செய்து முன்னோர் சாபங்கள் அது இருக்கான்னு பார்த்து அதையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைவிதியை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க, லக்னக்காரங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஓரலாக இப்போ சொல்கிறேன், 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் குரு தான். அந்த குரு போய் 2ல் நீசமாயிடுறாரு. அப்போ 2 யார் வீடு? சனி வீடு. அப்போ குடும்பம், அதாவது குடும்பம் வாக்கில் சனி இருக்கார். அந்த 1-4ங்கிறது வண்டி, வானம், வீடு, மனை, தாய், இவங்களுக்காக இவர் லக்கணக்காரருக்கு தான், இவர் ராசிக்காரரே, இவர் தான் குரு. இப்போ இவங்க 2 பேரும் போய் 2ல் போய் குடும்பத்தில் போய் வாக்கில் போய் நீசமாகறனால இவங்க பொருளாதாரத்தில் சிக்கல், பொருளாதாரம் நீசம், குடும்பத்துக்கு தேவையான அளவு கிடைக்காது. அது மாதிரி வாக்கில் சுத்தமாக ஏதாவது, ஏன்னா செவ்வாய் இங்கே உச்சமாக இருக்கனால வாக்கு வந்து ஏதாவது ஒரு தடித்த வார்த்தை டபக்குன்னு வந்துடும். 99% நல்ல வார்த்தையாக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களே முடியாமல் ஒரு வார்த்தை பேசுவாங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தான் தச்சிரும், டக்குன்னு அவங்கள தாக்கிடும், அடுத்த எதிராளியை தாக்கிடும். அதனால இவங்க கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3க்குரியவர் வந்து எங்கே இருக்கார்? எங்கள் 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியும் சனி தான். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். சனி இருந்தாவே முயற்சிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், அவ்வளோ ரொம்ப இதாக இருக்காது. அவர் எங்கே போய் நீசமாகறாரு அப்படின்னா 5ல் போய் நீசமாயிடுறாரு. 3ஆம் அதிபதி முயற்சிக்குரியவர் வந்து 5ல் நீசமாயிடுறாரு. அதாவது ஜெனட்டிக், அதாவது பூர்வ புண்ணியத்திலேருந்தே அந்த நம்ம ஜீன்கள் வழியாகவே அந்த முயற்சி எடுக்கும் தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா சனி அங்கே நீசம். அடுத்து 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்காங்கல்ல, 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் போய் நீசமாயிடுறாரு. இப்போ 5ங்கிறது பூர்வ புண்ணியம் வர்றது, நமக்கு கொடுக்கறது, நம்மளை இயக்கிறதே 5 தான். 5, 9 தான் நம்ம இயக்கும். 5 இயக்கும். அந்த இயக்கிறதே என்னது? இயக்கிற சக்தியை போய் 8ல் போய் மறைஞ்சிருது. ஓகேவா? இந்த இயக்கிற 5, 12 போய் 8ல் போய் நீசமாயிருது. 8ல் நீசமாயிருது. அதனாலையும் உங்களுக்கு வந்து சரியான ஒரு இது கிடைக்கிறதில்ல. அடுத்து 6, 11 சுக்கிரன் 10ல் நீசம். 6, 11க்குரியவர் வந்து சுக்கிரன் போய் 10ல் நீசம் ஆயிடுறாரு இங்கே. அதாவது தொழில் ஸ்தானத்தில், அதாவது நீங்கள் என்ன தான் தொழில் பண்ணாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உரிய அந்த கேடர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் அனுபவிக்கிறதுக்கு, தொழிலில் அந்த லாபத்தை அனுபவிக்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருக்காது. அது ஒன்று. அடுத்து 7ங்கிற பாதகாதிபதி சொல்லிட்டோம். இந்த 7, 10 பாதகாதிபதிகளை இவங்க தொழில் எம்புட்டு தான் செஞ்சாலும் நண்பர்கள் வட்டத்தில் இவங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதை இவங்க உஷாராக பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து 8ல் சந்திரன். 8 சந்திரன் போய் எங்கே இருக்கார்? 12ல் நீசமாகிறாரு. அப்போ அந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து புதையல், மறைமுகம், மறைவிடம், அதாவது அமானுஷ்யம், இதெல்லாம் சொல்லுவோம் இங்கேயா. இருந்தாலும் அவங்க வந்து 12ல் தாய், அந்த தாய் வந்து 12ல் நீசமாயிடுறாரு. அப்போ தாயினுடைய கண்ணுக்கு பின்னாடி தான், தாயினுடைய மறைவுக்கு பின்னாடி இவங்க ரொம்ப டாப்பாக வருவாங்க. இது ஒரு சூட்சமம். அடுத்து 9ஆம் சூரியன் வந்து 11ல் நீசமாயிடுறாரு. இப்போ 9 அதிபதி பாக்கியஸ்தானம் வந்து லாபஸ்தானத்தில் போய் நீசமாயிடுறாரு. லாபஸ்தானத்தில் 9 வந்து சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் நீசமாயிடுறாரு. அதனாலையும் இவங்க வந்து பாதிக்கப்பட்டுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, 1-4 குரு வந்து 8ல் போய் உச்சமாகிறாரு. 1க்கும் 4க்கும் உரிய குரு போய் 8ல் போய் உச்சமாயிடுறாரு. உச்சமாகறனால என்ன ஆகுனா, மறைமுகமான பணவரவுகள், அதாவது மூதாதைகள் சொத்து, இந்த மாதிரி மறைமுகமான பணவரவுகள், திடீர்னு அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆறுதல். அடுத்து 2ஆம் ஆறுதல் பார்த்திங்கன்னா 2, 3 சனி வந்து 11ல் உச்சம்.
2க்கும் 3க்கும் உரிய இவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணி விழுந்து விழுந்து பன்னெண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டுங்கிற மாதிரியும் அவங்க இந்த சனி வந்து 11ல் உச்சமாக இருக்கார். இவங்க கொஞ்சோன்னு முயற்சி பண்ணாலும் அதுக்குரிய லாபத்தை இறைவன் கொடுத்துருவார். ஓகேவா? கொஞ்சம் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்களோ அவ்வளோக்குரிய லாபம் இவங்க சனி 11ல் உச்சமாக இருக்கனால அதுக்குரிய லாபத்தை கொடுத்துருவார். எவ்வளோ அழகாக முயற்சிக்கணும், அவ்வளோதான். அடுத்து 6-11க்கு உரிய சுக்கிரன் வந்து 4ல் உச்சம். 6-11க்கு உரிய சுக்கிரன் வந்து 4ல் உச்சம். அப்போ இந்த சுக்கிரனுங்கிறது வந்து தாய் வீட்டில் போய் உட்காராரு. அப்போ அந்த தாய் நல்லா இருப்பாங்க. தாய் இருக்கிற வரைக்கும் தாய் வந்து நல்லா வெல்த்தியான ஆடம்பரமாக நல்லா வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அப்போ அந்த தாய் கண்ணுக்கு பின்னாடி தான் தாய் வந்து சந்திரன் மறைஞ்சிடுறாங்க இல்லையா, தாய் கண்ணுக்கு பின்னாடி தான் அந்த ஜாதகம் நல்லா இருப்பார். அடுத்து 7-10 புதன் வந்து 10ல் உச்சம். 7-10 பாதகாதிபதி வந்து 10ல் உச்சமாகிடுறாரு. அப்போ 10ல் உச்சமாகும்போது தொழிலில் உச்சமாக இருந்தாலும் அது வந்து நண்பர்களோடு சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன்னாவே டாக்குமெண்டேஷன் தான், கையெழுத்து கையொப்பம் போடுறது ஜாமீன் போடுறது இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உச்சம். அதனால் அறிவு இவங்களுக்கெல்லாம் அறிவு அதிகமாக இருக்கும். டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் இவங்க தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் டக் டக்கு முடிப்பாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு எதிராளிகளும் வந்துடுவாங்க, சேர்ந்தே வந்துடுவாங்க. ஏன்னா அறிவு உச்சம். அடுத்து 8ல் சந்திரன் 6ல் உச்சம். 8 சந்திரன் போய் 6ல் உச்சமாகற, அதாவது கடன் எதிரி தொல்லை இதில் போய் உச்சமாகறதுனால இவங்க வந்து அழகில் மயங்கி அதனாலேயே எதிரியாளிகளே உருவாக்கிக்குவாங்க, தன்னை அழகில் மயங்குவாங்க. இது உங்களுக்கு அப்பத்தான். 9 சூரியன் 5ல் உச்சம். பாகிஸ்தானாதிபதி 5ல் உச்சமாகறாரு. அப்போ தந்தை வந்து இவங்களுக்கு தந்தையினால் லாபம் ஓரளவுக்கு. தந்தையினால் தந்தை விட்டுப்பிடும். தந்தை வந்து 9ஆம் அதிபதி பாகிஸ்தானா 5ஆம் அதிபதி. ஆனால் 5-9 தான் நம்மளை இயக்கும். இந்த எந்த ஒரு ராசி இலக்கணத்தையும் அதனுடைய அதுக்கு 5-9 தான் இயக்கும். அப்போ சூரியன் 9ஆம் அதிபதி வந்து நல்லா 5ல் நல்லா உச்சமாகறதுனால தந்தை இல்லைன்னா அரசாங்கம், தந்தை ஆதரவு இல்லை அப்படின்னா அரசாங்கத்தோட ஆதரவு, அது இல்லைன்னா அரசியல்வாதிகளோட ஆதரவு, இந்த மாதிரி சூரியன் சம்மந்தப்பட்ட ஆதரவுகள் இவங்களுக்கு முழுக்க முழுக்க உண்டு. இந்த பயன்படுத்தி இதை நம்ம பார்த்து இந்த பதிவை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்து தங்கள் தனுசு ராசிக்காரர்களாம் தங்களுக்கு எந்த மாதிரி வாழ்வியலை மாற்றிக்கொள்ளலாம் அமைத்துக்கொள்ளலாம் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.